Hello guys, welcome back to our YouTube channel Unique Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு ஆல்ரெடி தம்மையிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால நான் இப்போ சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பர்சனை சர்ப்ரைஸ் பண்ண போறேன். எஸ், ஆக்சுவலி அவங்க பர்த்டேக்கு பண்ணணுன்ற பிளான்ல இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. அதனால இன்றைக்கி போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே பர்த்டே இப்போ தான் முடிஞ்சது, ரீசெண்டாக 2 days 3 days இருக்கும், அதனால இப்போ போகிறேன். அதுதான் கிடையாது, 1 மாதம் நான் ஆகல. ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் May 23 அவங்க பர்த்டே. ஆக்சுவலி என்னால் இன்றைக்கி போக முடியலை. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி மீட் பண்ணேன் நடுவில், சாட்டர்டே இல்லை சம்திங், லாஸ்ட் சாட்டர்டேக்கு முன்னாடி சாட்டர்டே சம்திங் மீட் பண்ணேன். ஆனால் எதுவும் சொல்லலை, எதுவும் கிஃப்ட்டும் கொடுக்கல. எனக்கு கிஃப்ட்டு கொடுக்காமல் என்னால் இருக்கவும் முடியலை. எப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு கான்ஷியஸாக வந்துடுச்சு. அதே வந்துச்சு, அது கொஞ்சம் நான் தெரில. பட் வாட் எவர் ஐ ஹாவ் டு டூ தட் பிகாஸ் ஷீ டிட் அ லாட் ஃபார் மீ அண்ட் அவனும் பண்ணணும்ல. பதிலுக்கு பதிலாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, எனக்கு தோணுச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ எம் டூயிங் தட். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோனா ப்ரெசென்ட் ஹர் ரிங். ரகசியமாக சொல்கிறேன், ரகசியமாக வச்சுக்காதீங்க. இந்த வீடியோ அவள் பாப்பாலான்னு தெரியல, ஆனால் நான் இன்றைக்கி கொடுத்துட்டு வந்துடுவேன். பார்த்தா என்ன பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கு தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சில்வர் ரிங்கு தான் இப்போதைக்கே நல்லா தான் முடியும், நல்லா தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இன்றைக்கி என்ன டேட் என்னென்னு யோசிப்பீங்கள்ல. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9 ஜூலை, சாரி June 9, ஜூலை இல்லை June 9 தான் ஆகுது. பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை கைஸ், 1 மாதம் கூட ஆகலை, இல்லை ஒரு 10 to 15 days தள்ளி போயிடுச்சோம். மேட்டர். அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி நான் போய் அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். நேற்றும் ஃபோனில் பேசினேன், ஆனால் நான் வரேன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கும் நான் எதுவும் சொல்லலை. ஹோப் ஸோ அவள் தான் மெசேஜ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் தான் இருப்பாள், வீட்டில் தான் இருக்கணும். அப்புறம் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி என்ன போய்ட்டு என்ன பண்ணுறது. அதுவும் சும்மா போட்டால் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் கண்டுபிடிக்கலான்னு போட்டிருக்கேன், பார்ப்போம். அண்ட் இப்போ நான் மட்டும் போக போகிறதில்ல, என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டை போக போகிறோம். ஷீ இஸ் ஆன் தி வே என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்கு இப்போ நான் ட்ரெஸ் பண்ணணும். இந்த ட்ரெஸ்லலாம் நான் போக மாட்டேன். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஜீனில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஜீன் அண்ட் பிளாக் டிஷர்ட் அண்ட் ஒரு ஜீன் போட்டுட்டு. ஆக்சுவலி என்னென்னா கைஸ், ஜீன் கூட இந்த மாதிரி கம்பல் போடுறது இப்போ ரீசெண்டாக ரொம்ப கேட்சியாக அப்படி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. அதனால் இப்போ மோஸ்ட்டாக எப்போ ஜீன்ஸ் போட்டாலுமே இந்த மாதிரி ஜிம்காஸ் தான் பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது அப்புறம் இன்னொரு ஜிம்கா வச்சுருக்கேன் ஆன்டிக்கில், அது இதுதான் மாற்றி போட்டுட்ருக்கேன். அவ்வளோ காற்று அடிக்குது, ஸ்டாண்டியா. ஓகே கைஸ், நான் இப்போ என்ன ட்ரெஸ் போடுறேன்னு காட்டுறேன். ஓகே கைஸ், வெல்கம் பேக். அதனால் இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன போட போகிறேன்னா, டுடே I'm gonna button put it. I'm gonna pair this jeans with this black color top. Actually இது என்னோட ஃபேவரட் டாப்பும் கூட. இது போட்டாலே நான் அழகாயிடுவேன். இதில் இந்த கோல்டு வரும்ல, சூப்பராக இருக்கும். இது நிறைய போட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸே கழுவி ஊற்றுனா ஊற்றுவாங்க, அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். பரவாயில்ல, நமக்கு எது நல்லா இருக்கும் தானே போட முடியும். இந்த ஜீனும் இந்த டாப்பும் தான் எனக்கு என்னோட அவுட்ஃபிட். ஓகே, நான் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி க்ரீட்டிங் கார்டு பண்ணணும், பொக்கேலாம் பண்ணணும்னு யோசித்தேன் கைஸ். பொக்கேக்கு பாதி ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சு. ஆனால் அப்புறம் சோம்பேறித்தனம் ஆகிட்டு 4 ரோஸ் பண்ணேன், ஒரு ரோஸ் அதில் போயிடுச்சு, பிச்சுட்டாங்க. அதனால அந்த டிசப்பாயின்மெண்ட்லேயே அந்த 3 ரோஸ் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டு ஃபேவர் ஹவுஸில் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணல, முடிஞ்சால் நம்ம ஒரு பொக்கேவும் வாங்கலாம். ஓகேங்களா, ஜாலியாக இருக்குது. அவள் எப்படி ஃபீல் பண்ண போகிறா, என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. மோஸ்ட்டாக அவள் ரியாக்ட்லாம் அவ்வளோ பண்ண மாட்டா. வாட் எவர், ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ப்ரைஸ் பண்ணல, நான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணேன். அவளுக்கு இதான் செகண்ட் டைம் நினைக்கிறேன், செகண்ட் டைம் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஓகே, நான் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு முடிஞ்சால் நம்ம க்ரீட்டிங் கார்டு பண்ணணும். நிறைய எழுதணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன்.
ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர் காஸ்ட் வி ஹாவ் டு டூ இட். பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த டாப் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இல்லை இந்த பிளாக்கே போடலாம். பிளாக் ஆப்வியஸ்லி நல்லாயிருக்கும், பட் எனக்கு என்னமோ இது ட்ரை பண்ணலான்னு தோணுது. இது ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. பிளாக் இப்போ தான் ரீசெண்டாக கூட போட்டேன். எல்லா இடத்துக்கும் ஒரே ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்குது. அதனால் இதுவா இல்லை இதுவா, இது நான் குடுக்குன்னு போய் எங்கள் அம்மாட்ட ஒரு சஜஷன் கேட்டேன். பெரிய டிஸப்பாயிண்ட் கேஸ், எங்கள் அம்மாட்டே கேட்டது கேட்காம இருந்திருக்கலாம். நம்ம பிளாக்கே போடுவோம். பிளாக் வந்து நம்ம கொஞ்சம் லக்கின்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து பிளாக்கே போடுவோம். விரும்ப போய் மாற்றிட்டு வரேன். ஃபைனலி இருங்க நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கேன். ஃபைனலி ஐ அம் டன் வித் மை காஸ்டியூம். இப்போ ஃப்ரெண்டு இவ தான் நான் சொன்ன ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு. ஃபைனலாக நாங்கள் வந்து இப்போது எங்கே வந்திருக்கோம்னா ஏவிஆருக்கு தான் வந்திருக்கோம். ரிங்கு வாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டோம் லைட்டாக, பார்த்தா தெரியும். இப்போ ரிங்கு பார்க்க போகிறோம். இங்கே இல்லை, சரி நமக்கு எங்கேன்னு போயிட்டு காட்டுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நான் என்ன செலக்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த 3 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் எதுன்னு ஃபைனல் பண்ணலாம். ஓகே கைஸ், ஃபைனலி நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சா ரிங்கு? அது வந்து கொஞ்சம் மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட பிக் வந்து உங்களுக்கு நான் சைடில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கு பில் போட்டுட்டு கிஃப்ட் பேக் பண்ணிட்டு நேராக வண்டி எங்கே விடணும்? வீட்டுக்கு விடணும். கிளம்பும் போதே திட்டு வாங்கிட்டே கிளம்பணும். மழை வருது, அதே மாதிரி மாட்டிக்கிட்டோம் வேறு. ஓகே ஃபைன், போய் பார்ப்போம். பாய். போயிட்டு காட்டுறோம். வாங்கியாச்சு, இப்போ வாங்கிட்டோம். இப்போ எங்கே போக போகிறோம்? இப்போ நான் ஏன் இப்போ வீடியோ கவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேசிட்டு போகிறோம். இது எல்லாமே நாங்கள் வண்டியில் போட்டுருவோம். மழை வருது, நினச்சிட்டே போவோமா என்னென்னு தெரில. ஃபோனில் தான் டிக்கியில் வச்சுருவோம். நடுவில்லாம் வீடியோ எடுக்க முடியாது. நேராக அங்கே போய்ட்டு ரியாக்ஷன் வீடியோ தான். ஓகே பாய். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் கைஸ். வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட. ஐ திங்க் அவள் கீழே எல்லாம் கெடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நித்யாடி, நித்யா. ஃபைனலி வந்து பார்த்துட்டோம். இவங்கள தான் பார்க்க வந்தோம். இங்கே பாருங்க, அதுக்குள்ளே இவங்க ஒருத்தவங்க ஃபோனு. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து நம்ம வந்து வந்துட்டோம். சரி வாங்க கீழே போகலாம், வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிக்கலாம். தண்ணி கூட கொடுக்கல கைஸ், மேலே கூட்டு வந்துட்டா. சரி வாங்க போகலாம். இங்க கூட இங்க கூட இங்க கூட Thank you. அது எதுக்கு வாங்குனேன்னு சொல்லு. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. சுகன்யா பைத்தியம். அது நல்லா பாரு, அது என்னதுன்னு பாரு. ஏய் கட் பண்ணிட்டா மச்சான். சின்னாடி பூனடி அது சின்ன ஞாபகம் மாதிரி பண்ணுவாங்க. ஃபைனலி வந்து வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அவள் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம், நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னை ட்ராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க.
பாய் சொல்லிடலாமா? பாய். ஸ்டே டியூன் ஃபார் இதே மாதிரி மோட் வீடியோஸ். இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி சர்ப்ரைஸ் பண்ணணும். மறக்காம ஜிபே எனக்கு கேஷ் அனுப்பிச்சிருங்க. நான் போய் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரேன். பாய்.